எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிஸி மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விளாக் வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு நான்வெஜ் ரெசிபி 2 சேர்ந்த மாதிரி வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வெனஸ்டே மார்னிங் ஒரு 7 o'clockலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேங்க. அந்த அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லி இதெல்லாம் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். முன்னாடி நாளே கொஞ்சம் வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுட்டதுனால குக் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் டிஃபன் பாக்ஸுக்குமே அந்த அன்னைக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. மதிய லஞ்சுக்கு வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. லஞ்சுக்குமே வந்து ஹெவியாலாம் எதுவும் வேண்டாம், தயிர் சாதம் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் காலையிலே அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருந்தேன்னா பீர்க்கங்காய் பொரியல் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். பீர்க்கங்காயிலிருந்து அதுவே தண்ணி விடுங்க. அதுவே அந்த காய் வேகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னே பீர்க்கங்காய் பொரியல் வந்து ரெடிங்க. அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அண்ட் தென் ஃபைனலாக வந்து நம்ம தேங்காய் துருவல் போட்டு கூட வந்து இறக்கலாம். நான் வந்து அப்படியே வந்து இறக்கிட்டேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க ரெடி பண்ணுவோம். பட் ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட வந்து வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாப்பாடு இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கடைசி 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததையுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு முதல் வேலையை வாஷிங் மிஷினில் வந்து துணியெல்லாம் வந்து லோட் பண்ணி விட்டுறது. ஏன்னா மதியத்துக்கு மேலே இங்கெல்லாம் லைட்டாக மழை தூறல் வேறு போட ஸ்டார்ட் பண்ணியிருக்குங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த துணி துவைக்கிற வேலையை மட்டும் முடிச்சிடுறது. அதுக்கப்புறம் சாப்பாடுமே வந்து ஏர்லாம் போயிடுச்சு. அதையுமே வேறு ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு நட்ஸ் மில்க் ஷேக் பண்ணலான்னு சொல்லிட்டு துணி காய வைக்கிறதுக்கு முன்னாடியே பால்லாம் காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதுவுமே நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் மில்க் ஷேக்குமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கான டீட்டெயில் வீடியோ பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ்லையுமே ஷேர் பண்ணியிருக்கேங்க. போன வீக் போட்ட லாங் வீடியோலையுமே டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நானும் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சேங்க. ஹஸ்பண்டுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுமே நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதை டெய்லி பண்ணக்கூடிய வேலைன்னு சொல்லி ஒரு 4-5 வந்து வச்சுருப்போம் இல்லைங்களா. அதெல்லாம் 1 by 1 வந்து பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்லேயுமே வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா முன்னாடி நாள் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோங்க. அதெல்லாம் அப்படியே கவரில் போட்டு அப்படியே டம்ப் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. ஆல்ரெடி வீட்டில் இருந்தது புதுசு வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லி எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருந்தது. அதெல்லாம் அப்படியே வச்சு குக் பண்ணுறது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்லி எல்லாம் தனித்தனியாக வந்து பிரித்து கவரில் போட்டு வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. வெஜ்ஜீஸ்லாம் தனித்தனியாக எல்லாம் கவரில் போட்டு எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய ரேக்மே ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி அப்படி அதில் என்ன தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இங்கே கீழே பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்ததுங்க. அதெல்லாமே க்ளீன் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இதுலேயுமே ஒரு சில திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு டேட் இருக்கக்கூடிய திங்ஸை மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இந்த மாதிரி கவரோடு வைக்கிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ்னா நம்ம சீக்கிரமாக வந்து அந்த எக்ஸ்பைரி டேட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போ அந்த ரேக்கில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா. அப்போ ஜவ்வரிசி, சேமியா, அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் கிடச்சிதுங்க. இதை பார்த்ததே எனக்கு டக்குன்னு வடை பாயாசம்லாம் சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேவிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி மதியம் போலவே செஞ்சிடலான்னு சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லாமே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். எத்தனை பேர்த்துக்கு இந்த கன்ஃபியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த வடை பருப்பு, துவரம் பருப்பு 2த்துக்குமே ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனாகவே இருக்குங்க. ஏன்னா 2மே எனக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் அப்போ வந்து ஃபீல் ஆகிட்டு இருக்கும். மேக்ஸிமம் அந்த பேக்கெட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அவங்க பேக் பண்ண பேக்கெட்டே இருந்தால் அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம பருப்பு பார்த்து தான் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அப்போல்லாம் வந்து அங்கே ஹெல்ப்புக்கு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள கேட்டு வந்து வாங்கிட்டு வருவேன். பட் இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க. அந்த பருப்பு பார்த்து நானே கண்டுபிடிச்சி எல்லாம் தெளிவாக வந்து எடுத்துகிட்டு வந்துடுறது. இப்போ இந்த வடை பருப்பை வந்து ஒரு கப்பில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 ஸ்பூன் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்து ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி ஒரு 2 hours கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இது கூடவே நான் 2 ஸ்பூன் ஜவ்வரிசி வந்து எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி ஒரு 1/2 hour வந்து வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கலாங்க. அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் செடிக்கெலாம் தண்ணி ஊற்ற வேண்டியது இருந்ததுங்க. ஊற்றிட்டு வடைக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் கொஞ்சம் உரிக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் உரிச்சிடலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி பல்கான குவான்டிட்டியில் வந்து வெங்காயம்லாம் உரிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் வந்து உட்காந்து உரிச்சிங்கன்னா கண்ணு வந்து எரியாது. வெங்காயம், மல்லி, புதினா எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா ஜவ்வரிசி, அதையுமே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன்.
அடுத்தது பாயாசம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நான் அரை பாக்கெட் சேவரட் சேமியா வந்து எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் நான் 1 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நான் 1.5 கப் ஒயிட் சுகர் வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சக்கரெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஜவ்வரிசி, அதையும் வந்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சேமியாவையும் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அது வேகிற கேப்பில் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நெய்யில் முந்திரி திராட்சையில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ 1/4 லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமே சேர்த்துக்கோங்க. சூடாக சேர்த்திங்கன்னா திரிஞ்சு போயிடும். இப்போது சேர்த்து நல்லா சேமியா ஜவ்வரிசியில் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக முந்திரி திராட்சை ஏலக்காய் போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான பாயாசம் வந்து ரெடிங்க. அடுத்தது வடை பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 காஞ்ச மிளகாய், 4-5 கருவேப்பிலை, 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அதில் இருக்கக்கூடிய தண்ணியிலேயே வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பை இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி அகலமாக இருந்தாலும் மிக்ஸ் பண்ண வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி, புதினா இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா பருப்பு, அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தாங்க. அதே இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி போட்டு எடுத்தோன்னா வடை வந்து ரெடி ஆயிருங்க. வடையை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவு அரைச்சி ரொம்ப நேரம் வந்து வச்சிருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப நேரம் விட்டுட்டோன்னா அது கொஞ்சம் நீத்து போன மாதிரி ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு அப்போவே வந்து போட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி டீப் ஃப்ரைல வந்து செய்கிறோம் அப்படின்னா ஆயில் வந்து ரொம்ப அதிகமாகலாம் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாதுங்க. ஸோ அவங்கவுங்க குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆயில் கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வடையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் விட்டிங்கனால மேலே வந்து கரிஞ்சு போயிடும். சீக்கிரமாக எடுத்துட்டாலும் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வேகாமல் இருக்குங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வடையுமே வந்து போட்டு எடுத்தாச்சு. மதியத்துக்கு வந்து நல்லா சுட சுட பருப்பு வடை பாயாசம் நல்லா சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. நானும் கரெக்டாக இதெல்லாம் ரெடி பண்ணி முடித்தேன். ஹஸ்பண்டுமே ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா 2 பேரும் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ ஃபுல் டே கிச்சன்லேயே இருந்த மாதிரியே ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணால் கூட இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருமானு சொல்லி தெரியல. அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா சடனாக செஞ்சது ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருந்தது. இனி அப்படியே vlog பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி எடுத்ததாங்க. ஆக்சுவலி இந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் போன வீக் போட்ட லாங் வீடியோவோடய வந்து ஆட் பண்ணேன். ரொம்ப லென்த்தியாக போச்சு, அதனால் வந்து எடுத்துட்டேன். அது இந்த வீக் போட்ட லாங் வீடியோவோட வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த vlog வந்துட்டு வீக்கெண்ட் அப்போ எடுத்ததாங்க. ஹஸ்பண்ட்க்கு அந்த அன்றைக்கி ஃபுல் டே ஒர்க் இருந்தது. ஈவினிங் ஒரு 5 o'clock போல் தான் ஒர்க் முடிச்சுட்டு வந்தாங்க. அதனால் மார்னிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் நான்வெஜ்ஜெல்லாம் வந்து எதுவுமே செய்யலை. ஈவினிங் போல் ஒரு வேலைக்கு மட்டும் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு வரப்போ ஒரு 1/2 kg சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே 2-3 டைம் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. சிக்கன் கிரேவி தாங்க ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா நைட் ஒரு வேலைக்குங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு கிரேவி மாதிரி பண்ணால் நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடணும்னு சொல்லி இதெல்லாம் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குமே வந்து இட்லி தோசை இந்த மாதிரி எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஒயிட் ரைஸ் தான் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் ஒயிட் ரைஸ்க்கு தேவையான அரிசி எல்லாமே தண்ணியில் போட்டு எடுத்து வச்சதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 1 by 1 வந்து கட் பண்ணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து தீர்ந்துருச்சுங்க. அப்போதைக்கு பல்கான குவான்டிட்டியில் ரெடி பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. அதனால் கிரேவிக்கு தகுந்தது மட்டும் இடிக்கல்ல போட்டு இடிச்செல்லாம் ரெடியாக வந்து எடுத்து வச்சாச்சுங்க. தேவையான திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா டைம் பார்த்தா ஒரு 5:45 போல் தான் ஆயிருந்தது. சரி ஒரு 6:30 மேலே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீஃபில்லிங் ஒர்க்கெலாம் இருந்தது. அதெல்லாம் வந்து எல்லாம் பார்த்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி வாங்க இப்போ நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீலவாக்கில் நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்கிறப்ப வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகாய் வந்து கீரி வந்து சேர்த்துருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு தக்காளி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா குழஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நான் சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கடையில் வாங்கினது தான். ஃபஸ்ட்டு அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன், அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் காரம் பத்தலை, அதனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலாவை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 10
நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா கறி நல்லா உருண்டு வதங்கி வரும். இப்போ நான் 2 கப் தண்ணி வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. எனக்கு சிக்கன் வேகிறதுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது அது வேகிறதுக்குள்ளே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்மே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. ரெண்டும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஈக்குவல் டைமில் வந்து ரெடி ஆகும். அப்போ தான் சூடாக சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அதனால் சிக்கன்லாம் வெந்துருச்சான்னு சொல்லி அப்பப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணியே தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா சிக்கன் கிரேவி வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சுங்க. ஃபைனலாக வந்து மல்லி இலை தூவி சர்வ் பண்ண சிக்கன் கிரேவி வந்து ரெடிங்க. இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ஒரு 7 மணி போலவே பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே வந்து பண்ணி முடிச்சாச்சு. சரி சாப்பிட்றலான்னு சொல்லி சாப்பிட வந்தாச்சுங்க. நல்லா சுட ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, அது கூடவே புளி ரசம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டுமே சரி சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா, படம் ஏதாவது பார்க்கலான்னு சொன்னாங்க. அதனால் நானும் சீக்கிரமாக பார்த்திங்கன்னா வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மூவி பார்க்க வந்து போயாச்சு. அன்னைக்கு டே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.